பிஜேபி நகர பாஜக இல்ல நான் இது இவ்வளவு நாள் பேசக்கூடாதான், நான் கட்சி பேரு கெடுக்க கூடாதான் நான் பொறுமையா காத்து கடந்தேன் 4 வருஷமா. என்னால நேற்று நைட்டு ஒருத்தர் பாஜக காரங்க என் பேரை தவறா பயன்படுத்தி இருப்பாங்க. அதுக்காக தான் நான் இந்த சபையில பேசணும்னு வந்தேன். என்னன்னா அன்னைக்கு நான் போயிட்ட பிறகு என் மீட்டிங், என் வார்டு மீட்டிங்ல ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க. அதுல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். என் கட்சிக்காரங்களே என்னை இவ்வளவு கேவலமா பேசும்போது, அப்ப தமிழ்நாட்டு ஆண்டனு வரும்போது அவங்க என்ன என்ன அப்ப தமிழ்நாட்டு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? நான் எனக்கு இதுவரையும் அந்த என்னை தவறா பேசினவங்கள பெண் உறுப்பினர்கள்லாம் அவங்கள என் கூட நிக்கணும் நான் வேண்டிக்கிறேன். நான் ரொம்ப மனசார வேதனைப்பட்டிருக்கேன். நான் எவ்வளவு நாள் நான் பொறுமையா இருக்கேன். இன்னைக்கு யாராவது ஒரு பிஜேபி காரங்க எனக்கு ஆறுதலா என்னைக்காவது இருந்திருக்கிறாங்களா? நான் ஏழை நான் இருக்கும் போது என்ன ஏன் சீண்டி பாக்குறாங்க? என்ன எனக்கு நடந்திருக்குன்னா நான் வேதனை என்ன சொல்றேன். நேற்று சோசியல் மீடியால நீங்க பாருங்க, கட்சியை பத்தி இல்ல, நான் எனக்கு நடந்ததுதான் சொல்றேன். ஆனா நேற்று மன்றத்துக்கு உள்ள வந்தா நாம எல்லாருமே எந்த கட்சியும் பார்க்காம மன்ற உறுப்பினர்கள் முறையில மக்களுக்காக செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கம் தமிழக அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்கு. அதுவும் முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல முக்கியமா கவனம் செலுத்துற ஒரு அரசாங்கம் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் நடக்கிற ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு கட்சி சார்பாலும் சக நகர்மன்ற உறுப்பினர் அவங்கள வேதனைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத அவங்க சுட்டி காமிக்காங்க. இந்த நகர்மன்றத்துல எந்த நகர்மன்ற உறுப்பினரும் சரி, எந்த அரசியல் கட்சி சார்ந்தாலும் சரி, அவங்க நேரடியா மன்ற தலைவர்கள் தான் கேள்வி கேட்க அவங்களுக்கு உரிமை இருக்கே தவிர வேற எந்த அதிகாரியும் நகர்மன்றம் வருது. அதற்கு மீறி எவர் செயல்பட்டாலும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை கண்டிப்பாக. இப்படி என்ன ஒரு சபை ஒரு பொது இடத்துல ஒரு பிஜேபி காரங்க என்னை இவ்வளவு கேவலமா தரமா பேசும்போது நான் எப்படி நான் பொறுத்து கொடுக்க முடியும்? பார்த்து பொறுப்பு கொடுங்க. அதுதான் என்னோட தாழ்மையோட